அமேசானில் ப்ராடக்ட் வாங்குறது வந்து ஒரு மினிமம் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ப்ராடக்டாக இருந்தால் தயவுசெய்து அமேசானு, ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் வந்து நம்பிடாதீங்க. அப்படியே நம்பி நீங்கள் வாங்கினாலும் அவங்களாம் நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக நம்மளை வந்து இழுக்கடிக்கிறாங்க. இந்த 7 நாள் 8 நாள் 13 நாள்னு சொல்லிட்டு இழுக்கடிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ அமேசான் வந்து ரீஃபண்ட் பண்ணுமா பண்ணாதான்றது எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட வேலிடான ப்ரூஃப் இருக்குது. ஐஎம்ஐ நம்பர்லேருந்து சீரியல் நம்பர் மிஸ்மேட்ச் இருக்குது. என்கிட்ட ஓப்பன் வீடியோ இருக்குது. டெலிவரி பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஓப்பன் பண்ணும்போது டெலிவரி பர்சன் லைவாக அந்த உள்ளே இருந்த ப்ராடக்ட்டை பார்த்தாரு. அவருக்கு இது உள்ள என்ன ப்ராடக்ட் இருந்ததுன்றது தெரியும். ஸோ என்னோட ஐஎம்இஐ ரிஜிஸ்டர்டு மொபைல் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ரீஃபண்ட் வேணும். இது ரெண்டுமே அமேசான் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நம்ம கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒரு நார்மலான ஒரு மனுஷன் எந்த விஷயமும் தெரியாத ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு ஏமாற்றிருந்தால் நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கிட்ட மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாத திமிர்னால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அமேசான் மாதிரின ஒரு அப்ளிகேஷனை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஐஎம்இஐ ப்ரொசீஜர்லாம் பார்க்க முடியும். இப்போது அமேசான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி சப்போர்ட் கூட நமக்கு பண்ணலை. நமக்கு அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் 7 days எங்களுக்கு டைமு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு கூட தெரியல.